பொருட்கள்: வெங்காயம், இந்த 2 வெங்காயம் 2 தக்காளியை மிக்சியில் அடிச்சுக்கணும். மீதி அரிஞ்சு நைஸாக வெட்டி வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது உப்பு போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். நெத்திலி கருவாடு, முட்டை போட்ட தொக்கு, வெங்காயத்தை பெருஞ்சீரகம் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம் சேப்பாக இருந்தாலும் தக்காளி 2 ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி மிக்சிலேருந்து ஊற்றியாச்சு. இதில் மஞ்சத்தூள் போட்டாச்சு. நெத்திலி கருவாடு அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா க்ரஷ் பண்ணணும். முட்டை எல்லாம் போட்டு தொக்கு. இப்போ 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, 3 முட்டையை போட்டாச்சு. இப்போ கருவாட்டை அலசி அதில் போட்டோம். நெத்திலி கருவாடு வெந்துருச்சுங்க. நெத்திலி கருவாடு முட்டை தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.